இது வந்து கடையில் விற்கும். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ சின்ன ஊசில்னா கூட நூலை கொத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நம்ம பூ கட்ட போகிறோம். சின்ன ரோஜா இதழில் எப்படி மாலை கட்டுறது அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி ஊசியில் நூல் கேட்குறதுன்னு சொல்கிறேன். அந்த ஊசியில் நூல் கொக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஊசியை நல்லா உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளி இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு ஊசியும் பிடிச்சிக்கோங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பிடிச்சிக்கோங்க. நூலை எடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த பெரிய துவாரம் இருக்குல்ல, நம்மளோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஊசியை கொக்குற இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்குள்ளே அதை விடுங்க. விட்டு அந்த நூலை எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே விட்டு இந்த நூலை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எடுத்தேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே தான் நூல் விட்டுருக்கோம். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஊசி உள்ள விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஊசியை இழுக்கணும். இப்படி இழுங்க, இழுத்துட்டு விட்டுருங்க. பாருங்கள், ஊசியில் நூல் ஈஸியாக கொத்தாச்சு. எப்போயுமே நம்ம வந்து முடிச்சு போட்டோன்னா சில டைம் நிற்காதா. ஸோ தாமரைப்பூ தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு பாருங்களேன், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, பூ கட்டுறதுக்கு ஒரு முடிச்சு போடுவோம்ல, அப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பேஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நூலை கோத்துட்டு இந்த பாருங்கள், அடிமட்டம் இருக்குல்ல, நூல் இருக்குது அடிமட்டம், அதை வந்து உருளைக்கிழங்குல வச்சுக்கோங்க. வச்சு குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒயிட் தெரிகிற மாதிரி பேக்ரவுண்டு இந்த பாருங்கள், எல்லா பக்கமே ஒயிட் தெரியணும். நீங்கள் எப்படி வேணாலும் குத்துங்க, ஃப்ரண்ட்டில் குத்துங்க, பேக்கில் குத்துங்க, ஆனால் தள்ளி தள்ளி குத்துங்க. இந்த பாருங்கள், இப்போ எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்படியே தள்ளுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்காக சின்னதாக வாழை கட்டியிருக்கேன். இதை பாருங்கள், முடிக்கிறப்பையும் நம்ம தாமரைப்பூ தண்டு இருந்துச்சுன்னா தண்டை வச்சு முடிங்க. அப்படின்னா டக்குன்னு கலண்டு விழுது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்யுங்க, கத்திரிக்கோலை எடுத்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி இவ்வளோ தானே இருக்குது, வெளியே தெரியாத லெவலுக்கு கட் பண்ணிட்டு அதே மாதிரி இதையும் ஒரு சுற்றிடுங்க. ஒரு சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம பூ கட்டுறதுக்கு முடிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை கொஞ்சம் பேக் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு முடிச்சு இன்னும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக நல்லா போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு செண்டு வைக்கிறனாலும் வைக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதுதான் பூவு. இப்போ வந்து பெருசாக இதையே நம்ம நிறைய உதிரி போந்துச்சு, இல்லை இதழ்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நான் நிறைய கட்டலாம். இதை கட்டி முடிச்சுட்டு இது ரெண்டே ஒன்று சேர்த்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு குஞ்சலை மாதிரி வச்சு இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் ஊசி நூலை வச்சு தைச்சி அந்த குஞ்சலத்தில் வைக்கலாம். சின்ன மழை சின்ன முருகனுக்கு போடலாம். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்.